என் உயிரின மேலான மக்களே, நான் இன்னைக்கு திரும்ப செஃப்பா குதிச்சிருக்கேன். அது எதுக்குன்னா இன்னைக்கு நான் பாவக்காய் பாயசம் பண்ண போறேன். அது எப்படி பண்ண போறேன்னு நம்ம பசங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போறேன். நீங்களும் நல்லா பாருங்க, இது ரொம்பவே நல்லது. வீட்டில் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, சரியா மக்களே? பாவக்காய் எல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கும் மக்களே, அதனால நம்ம உள்ளாடி இருக்க விதையெல்லாம் வெளியே எடுக்கணும் மக்களே. எல்லா மாமாரெல்லாம் பார்த்து எடுங்க. சரி, ஓகே விடு. இனி இதை என்ன செய்யணும்னா வெள்ளத்துல வேக வச்சு அதுல இருக்க கசப்பை எல்லாம் தனியா எடுக்கணும். சுத்தமான தண்ணி. இப்ப நம்ம பாவக்காயை தட்டிக்கலாம். சரியா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. நண்பர்களே, இவன் செல்லியா போல ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப சத்தான சாதனமாகும். நீங்களும் இதை மாதிரி குடிங்க. படிப்பு எண்ணிக்கை ஒன்று. இந்த மாதிரி 4 வாட்டி நம்ம இதை வடிச்சு எடுக்கணும். அப்பதான் இதுல உள்ள கசப்பு மொத்தமா மாறும். நம்ம இதை கடைசி வாட்டி போடுவோம். இதுக்கப்புறம் இனிமேல் பாயசம் ரெடி பண்ண வேண்டியதான். இப்போவே கசப்பெல்லாம் நல்லா தான் போயிருக்கு. இது பரவாயில்ல, பெட்டர். மக்களே, நம்ம இப்போ பாயசம் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சவ்வரிசியை போடணும். நம்ம இப்போ சுத்தமான மாட்டு பாலை வீத்துக்கலாம். பாயாசத்துக்கு பால் தான் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, பால் பொங்கிருச்சு. நம்ம இப்போ சீனியை போட்டுக்கலாம். பொங்குது பால். நண்பர்களே, நம்ம இப்போ முக்கியமான பொருளான வேக வச்ச பாவக்காயை தட்டும். இப்படியே நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு நம்ம பக்குவமாக ரெடி பண்ணி எடுக்கலாம். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் பாவக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால கொஞ்சம் கூட சீனி போடியும். நம்ம இப்போ முக்கியமான ஒரு ஐட்டத்தை போட போகிறோம். இதில் தான் நம்ம பாயசத்தோட சுவை எங்கேயோ போகுது. அதுக்கு தான் மில்க் மேட் வச்சிருக்கீங்க. மக்களை, ஒரு வழியா பாயாசம் ரெடி ஆச்சு. பாயாசம் ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. நான் லைட்டா குடிச்சு பார்த்தேன், செம்ம டேஸ்டா இருக்கு. நண்பர்களை, நாம இப்ப பினிஷிங் விளையாட்டு என்ன பண்ண போறேன்னா முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நெய்ல போட்டு வறுத்தெடுக்க போறோம். முதல்ல நெய்யை வித்துக்கலாம். அப்புறமா முந்திரி பழத்தையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து தட்டிக்கலாம். போதுமான அளவு வரட்டியாச்சு. இனிமே இதை அப்படியே எடுத்து தட்டிக்கலாம். நண்பர்களே, பாயசத்துல தட்ட போறேன். இனி பாயசத்தை கிண்டி கொடுக்கணும். ஃபைனல் டச்சா கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். என்னோட சமையல் எப்படி இருந்துன்னு நான் சொல்றதோட நம்ம பசங்க கிட்ட கேட்டே தெரிஞ்சுப்போம் எப்படி இருந்து. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்க்கணும். உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். இது மூலியமா பாவக்காயோட டேஸ்ட் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரும்.